தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்கிறார், வேண்டுதல் செய்கிறார், பலவீனங்கள்ல எங்களுக்கு நடத்துகிறார், எங்களுக்காக ஜெபிக்கிறார் என்று பார்த்தோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் 27வது வசனம், ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஆவியானவர் பலவீனங்கள்ல நாங்க நமது பலவீனங்களுக்குள்ள எங்களுக்கு உதவி செய்கிறார், எங்களுக்காக எண்ணுக்கடங்கா பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார் என்று பார்த்தோம். அவர் எப்படிப்பட்டதான வேண்டுதல் செய்கிறார் என்பதை கவனமாக கவனிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். அநேகருடைய ஜெபங்கள் கேட்கப்படாததற்கு இதுதான் காரணம். இதை நாங்க அறிஞ்சு கொள்றதில்லை. அந்த ஆவியானவர் என்ன செய்கிறாராம்? தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். தேவனுடைய சித்தம், தேவனுடைய சித்தத்தின்படிதான் அவர் வேண்டுதல் செய்வார். தேவனுடைய சித்தம் என்ன என்று பார்ப்போமானால், எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறியன். இது பிரதான முதலாவதான சித்தம். தேவனுடைய சித்தம் தேவன் விரும்புகிற கனி கொடுக்க வேண்டும், தேவனோடு வாழ வேண்டும், தேவனுக்காய் வாழ வேண்டும், எல்லா மனிதரும் மனம் திரும்ப வேண்டும். இதுதான் பிரதான அவருடைய சித்தம், நோக்கம். அப்ப தேவனுடைய சித்தத்தின்படிதான் அவர் எங்களுக்காக வேண்டுதல் செய்வாரு. இந்த பலவீனத்துல இந்த ஆத்மா எப்படி ஆயிலும் உம்மிடத்துல வந்து விட வேண்டும் தெய்வமே. இந்த பலவீனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், பலவீனத்துல விழுந்து போகக்கூடாது, நித்தியத்துக்குள்ள எப்படியாவது வந்து இப்படியாகத்தான் அவர் வேண்டுதல் செய்வார். இப்படியான ஒரு காரியத்துக்காகத்தான் அவர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துவார். இதான் அவருடைய பிரதான வேலைகள், நோக்கம், திட்டம். யோவான் 16:8 நாங்க பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு சொல்லும் போது அவர் பாவத்தை, நீதியை, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். இதற்கு நித்தியத்துக்கு நாங்க எங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு. அப்ப இந்த ஆவியானவர் இருக்கிறார் என்று போட்டு நாங்க நினைக்கிறதற்கெல்லாம் அவர் ஜெபம் பண்ண மாட்டார். நாங்க விரும்புகிறதற்கெல்லாம் அவர் ஜெபம் பண்ண மாட்டார். அப்ப நாங்க எங்களுடைய ஜெபங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய திட்டத்தின்படி, நோக்கத்தின்படி, வார்த்தையின்படி இருக்குமா இருந்தால் அந்த ஜெபங்கள் ஆண்டவர் கேட்டு பதில் தருவாரு. ஒருவேளை நாங்க பலவீனங்களா இருப்போமா இருந்தால் அந்த தேவனுடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில நடப்பதற்கு, அந்த சித்தத்தின்படி நாங்க வாழுவதற்குத்தான் ஆவியானவர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுவார். இதை நல்லா வழங்கி கொள்ளணும். தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியா. யாரு பரிசுத்தவான்கள் என்றால், அவரை ஏற்றுக்கொண்டு, சொந்த ரகராய் ஏற்றுக்கொண்டு, அந்த பழைய பாவங்கள், இயேசுவை அறிவதற்கு முதல் எங்களுடைய வாழ்க்கையில செய்த பழைய பாவங்கள் அவரை அறியும் வரை அதிலிருந்து மன்னிப்பு பெற்றவர்கள், அவர்களை ஆண்டவர் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கிறார். இந்த பரிசுத்தவான்களாய் நிலைத்திருக்க வேண்டும் என்று மத்தேயு 24 முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்றாரு. பரிசுத்தவான்களாய் மாற்றப்பட்டு பரிசுத்தத்துல நிலைத்திருக்கும் போதுதான் அங்கே தேவ சமூகத்துல போவோம். நாங்க பரிசுத்தவான்களாக மாற்றப்பட்டு இருக்கிறபடியால் ஆவியானவர் எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். எப்படியாவது அந்த நிகழ்கால ரட்சிப்பிலே நிலைத்திருந்து தேவ சமூகத்துல நித்தியத்துல வந்து கொள்ள வேண்டும் என்று. தொடர்ந்தும் ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருக்குமானால்
என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். 0 44 78 67 91 62 81. ஆவியானவர் தாமே உங்களை தொடர்ந்தும் வழி நடத்துவாராக. ஆமென்.